ஆஹா கல்யாணம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் பிரபா வந்து விஜய் கிட்ட எனக்கு நூடுல்ஸ் செஞ்சு தரியா, நீ செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அனாமிகாவுக்கு வந்து பிடிக்கல. விஜயும் செய்ய போவார். செஞ்சுட்டு பிரபாவை தேடி வெளியே வருவார். அப்போ கிச்சனுக்குள்ளே வந்து அனாமிகா போயிட்டு அந்த நூடுல்ஸில் வந்து உப்பை கொட்டிடுவாங்க. பிரபா வந்து அதை ஒரு பிளேட்டில் போட்டுட்டு, நீ ஃபஸ்ட்டு சாப்பிட அனாமிகா, நான் வந்து நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன், நீ தான் சாப்பிட்டதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரபா வந்து யோசிக்கிறாங்க, நான் நல்லா தான் செஞ்சுருப்பேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. அவங்களும் சாப்பிட்றாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து அவங்க அம்மா கிட்ட ராஜலக்ஷ்மி, ஐஸ்வர்யா எல்லாருமே இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, எனக்கெல்லாம் பைத்தியம்லாம் ஒன்றும் பிடிக்கல, நான் சும்மா நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குடி இப்படி நடிக்கிற, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு முதல்லேருந்து அனாமிகா மேலே டவுட்டாகவே இருந்துச்சு, அவள் தான் ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா கிட்ட ஒரு நாள் ஃபோன் பேசிகிட்டு இருந்தா, அதை நான் கேட்டேன். சித்ரா தேவி அத்திட்ட வந்து ஒரு பொடி வாங்கியிருக்கேன், அதை வந்து நம்ம ஐஸ்வர்யா குடிக்கிற ஜூஸில் வந்து நம்ம கலக்கி விட்டோம் அப்படின்னா அவள் குடிச்சிட்டு பைத்தியமாயிருவா. அப்புறம் கௌதமுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, இதான் அவங்க பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. கோடீஸ்வரிக்கு வந்து கோவம் வருது, இதுக்கு மேலே அவளை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது, நான் இப்படியே நடிச்சிட்ருக்கேன், அந்த அனாமிகாவை வந்து நம்ம பழி வாங்கணும், அவள் அந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.